பைனான்ஸை வந்து VPN வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபண்ட்ஸ் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து இது வந்து இந்தியன் பாலிசிஸ்னால வந்துட்டு பேன் பண்ண ஒரு வெப்சைட். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணுறது இல்லீகல் தான். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஃபண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வித்ட்ரால் எடுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பைனான்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக ட்ரஸ்டடான ஒரு சைட் எது ப்ரோ, ஒரு ட்ரஸ்டான எக்ஸ்சேஞ்ச் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ பைபிட். ஓகேவா? ஸோ பைபிட் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல், அதாவது கம்ப்ளீட்டாக வந்து பைனான்ஸ் மாதிரி தான் இருக்கும். சம் ஆஃப் த UI மட்டும் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுவும் இல்லாமல் 100% ட்ரஸ்டட் தான். ஸோ இதுவும் வந்துட்டு நம்மளோட ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணி தான் அது கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ பைபிட்டோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ளே ஸ்டோருக்கும் iOSக்கும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ பைபிட் இந்த ஆப் தான் கைஸ். ஓகேவா? ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களை வந்து வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ வந்து உங்களோட ஆதார் கார்டு அண்ட் வந்து செல்ஃபி வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் 2 மினிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ வித்தின் 2 மினிட்ஸ் இன்கேஸ் வந்து ஆதாரில் ஏதாவது ஒரு மிஸ்டேக், லைக் வந்து டேட் ஆஃப் பர்த் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிக்ளைன் ஆயிடும். இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வித்தின் வந்து 1 ஹவருக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறமா ஐடி வந்து வெரிஃபை ஆகிடுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இதில் எப்படி ப்ரோ என்னால் டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு அசட்ஸ் போய்க்கோங்க, டெபாசிட் போய்க்கோங்க, ஸோ P2P ட்ரேடிங் போய்க்கோங்க. ஓகேவா? ஸோ P2P போனதுக்கப்புறமா ஃபில்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஷோ ஒன்லி எலிஜிபிள் ஆட்ஸ், ஷோ ஒன்லி எலிஜிபிள் ஆட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆல் பேமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா UPI, கூகுள் பே, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஸோ அவங்களோட ஆர்டர்ஸ் செக் பண்ணுங்கள். இது வரைக்கும் வந்து எவ்வளோ ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அதில் எத்தனை பர்சன்டேஜ் வந்துட்டு ப்ராப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இதில் யாரோட வந்து பர்சன்டேஜ் வந்து ஹையராக இருக்கோ அவங்களோட சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மச் ஹையராக பார்த்திங்க அப்படின்னா 20 ஆர்டர்ஸ்லேருந்து 259 ஆர்டர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ வந்து பை கொடுத்துக்கோங்க. பை கொடுத்ததுக்கப்புறமா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நான் 5000 ருபீஸ் வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ மினிமம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு $20 வந்து தேவைப்படும். ஸோ வந்து நான் வந்து ஸோ உங்களுக்கு ஒரு 2500 ருபீஸ்க்கு வந்து நான் என்டர் பண்ணுறேன். இல்லை ஒரு 4000 தான் செல் பண்ணுவார் போல். மினிமம் எவ்வளோ செட் பண்ணியிருக்காரு. ஸோ பை கொடுத்துக்கிறேன். ஸோ பை கொடுத்து முடிச்ச உடனே ஸோ பே நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவங்களோட UPI ஐடி, அவங்களோட நேம் வந்து செலக்ட் ஆயிரும். நீங்கள் ஒன்ஸ் அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு உங்களோட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட செகண்டரி டிவைஸ். ஓகேங்களா? ஸோ அனதர் டிவைஸில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை இதே டிவைஸில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் UPIயில் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. உங்களோட UTR நம்பர் இல்லை ட்ரான்சாக்ஷன் ஐடி எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி முடிச்சுட்டு கம்ப்ளீட் ஆர்டர் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் எந்த ஒரு UPIயில் பண்ணுறீங்களோ அது கம்ப்ளீட் ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ அவங்களுக்கு வந்து DM பண்ணுங்கள். ஸோ DM பண்ணிவிட்டு ஸோ ப்ளீஸ் ரிலீஸ் ஃபாஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே இது பண்ணிடுவாங்க, உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்கள் அசட் வந்து ஒரு ரிசீவ் ஆயிருங்க. ஓகேவா? ஸோ வந்து இதை நான் வந்து பை பண்ணல, நான் ஆல்ரெடி பை பண்ணி வச்சுட்டேன். ஸோ 20 USDT இருக்குது. இதை வந்து எப்படி ப்ரோ நான் கோடெக்ஸில் வந்து டெபாசிட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஸோ கோடெக்ஸில் டெபாசிட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கோடெக்ஸில் டெபாசிட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா டெபாசிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்னோட செகண்டரி ஐடி. ஓகே. ஸோ என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே வந்துட்டு ஒரு ஐடி வந்து ஓப்பன் பண்ணி ஸோ அதில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ USDT தெத்தர் BEP. ஓகேவா? BEP20 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எதனால் ப்ரோ நம்ம TRC20 ERC20 தானே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸோ அதில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா பைபிட்டில் உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஃபீ ரொம்பவே அதிகம். ஸோ மினிமம் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ஸோ $5 to $6 வரைக்குமே பிடிக்கிறாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா $8 வரைக்குமே பிடிக்கிறாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் கைஸ். ஓகே? டிபெண்ட்ஸ் அப்பான் எந்த நெட்வொர்க் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்து. ஸோ அதாவது BEPயில் உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஃபீ ரொம்பவே கம்மி தான். 0.3% மட்டும்தான் வந்து உங்களுக்கு பிடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு USDT BEP கொடுத்துக்கலாம். ஸோ மினிமம் டெபாசிட் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து $20 வந்து நான் கொடுக்குறேன். ஸோ பிகாஸ் வந்து $20 தான் மினிமமாக பண்ண முடியும் இந்த நெட்வொர்க்கில். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இங்கே காப்பி அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை நீங்கள் ஸ்கேனும் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. காப்பி அட்ரஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம பைபிட்டில் போய்க்கலாம். பைபிட்லேருந்து நீங்கள் வித்ட்ரால் கொடுக்கணும். ஓகேங்களா? வித்ட்ரால் கொடுத்து முடிச்சோமா உங்கள் USDT அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து உங்களோட வித்ட்ரால் அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சூஸ் நெட்வொர்க். ஓகேவா? ஸோ BEP. ஓகேவா? BEP20 வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேக்ஸ் கொடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து இது பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு $2 வந்து தேவைப்படுது. பிகாஸ் வந்துட்டு அதுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ அகெயின் வந்துட்டு என்னோடய வாலெட்லேருந்து நான் அதுக்கு டெபாசிட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்துட்டு எந்த ஒரு நெட்வொர்க்காக பைனான்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து என்டர் பண்ணியிருக்க அமௌண்ட்டை விட வந்துட்டு ஸோ வித் $0.1 கூட உங்களுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ அகைன் என்னோடய வாலெட்லேருந்து நான் அதுக்கு டெபாசிட் பண்ணிக்கிறேன். அகைன் வந்து P2Pயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா $10 வந்து நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அந்த அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸோ இதில் போய்ட்டு வித்ட்ரால் கொடுக்கணும். டெபாசிட் இல்லை, வித்ட்ரால் கொடுத்துக்கோங்க. ஸோ பிகாஸ் வந்து இந்த வாலெட்லேருந்து, அதாவது பைபிட்டோட கிரிப்டோ வாலெட்லேருந்து நம்ம வந்து பைனான்ஸுங்கிற மாதிரி கோடெக்ஸோட வாலெட்டுக்கு வந்து நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம். அதாவது நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம். ஸோ USDT கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
நெட்வொர்க்கில் BEP20. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு லீஸ்ட் ட்ரான்சாக்ஷன் காஸ்ட்டு. ஸோ $20 வந்து எக்ஸ்ட்ரா வந்து கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வித்ட்ரா கொடுத்துக்கோங்க ஓகேவா. ஸோ நீங்கள் வித்ட்ரா கொடுத்தோன்னே நோ வெரிஃபிகேஷன் நீட் ஃபார் திஸ் அட்ரஸ் நெக்ஸ்ட் டைம் கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கேட்கும். அது ரெண்டும் வந்து நான் ப்ளர் பண்ணிடுறேன். வித்ட்ரால் அப்ளிகேஷன் சப்மிட் ஓகேவா. ஸோ வித்தின் வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இதாகிடும். ஸோ அவங்க பார்த்துருக்கலாம். ஸோ ஃபண்ட் வந்து இங்கேருந்து போயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கோடெக்ஸில் வந்து வெயிட் பண்ணலாங்க ஓகேவா. ஸோ வந்து உங்களுக்கு டெபாசிட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ 2 to 5 மினிட்ஸ் ஆகியிருந்திருக்கும். ஸோ ஓகே கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் உங்களோட ட்ரேடிங்கை வந்து நீங்கள் செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் see you all in our next வீடியோ. அண்ட் வந்துட்டு இதோட இன்ஸ்டாலேஷன் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ ஆண்ட்ராய்டுக்கும் iOSக்கும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ யூஸ் பண்ணாமல் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் லவ் யூ ஆல். டாடா பை பாய்.